February 14th காதலர் தினம். வேலண்டைன்ஸ் டே. இட் இஸ் a டே ஆஃப் லவ். அந்த பெண்ணையோ, அந்த ஆணையோட அழக ஆராதனை செய்வாங்க. ஏன்னா, அந்த பெண்ண அல்லது அந்த ஆண அவங்க நேசிக்கிறாங்களாம். காதல் பண்ணும்பொழுது அந்த பொண்ணு என்ன சொன்னாலும் கேட்பாரு. ஆனா, அது திருமணம் ஆன பிறகு அந்த ஆணாலயோ, அந்த பெண்ணாலயோ அப்படி செய்ய முடியுதா? இல்லையே! ஆனா எப்படி சொல்ல முடியும் நான் உன்னை நேசிக்கிறேன் என்று? காதலிக்கும்போது என்ன சொல்றாங்க? காதல் புனிதமானது. எங்கள யாரும் பிரிக்க முடியாது. அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க, அந்த திருமணத்துக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கை ஒரு பரிதாபமாக தான் காணப்படுகின்றது. இது உண்மையான அன்பு இல்லங்க. இட் இஸ் ஜஸ்ட் எ ஃபீலிங். ஒரு அட்ராக்ஷன். இது உண்மையான லவ் இல்லங்க. உண்மையான அன்பு எதுன்னு 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துல பவுல் சொல்லிப்பாரு. அன்பு சகலத்தையும் தாங்குங்க. அன்பு ஒரு காலும் ஒழிந்து போகாது. அன்பு சினம் அடையாது. அன்பு சகலத்தையும் சகிக்கும். அன்புக்கு தியாகம் உண்டு. எந்த சூழ்நிலையும் அது மாறவே மாறாது. எந்த ஒரு பிரதிபலனும் அது எதிர்பார்க்காது. நாம விலகினாலும் அது நம்ம விலகாதுங்க. இதுதாங்க உண்மையான அன்பு. இந்த அன்பு இயேசு கிறிஸ்துவிட்ட மட்டும் தாங்க இத பார்க்க முடியும். அவரால மட்டும் தான் உண்மையான, மெய்யான அன்ப குடுக்க முடியும். அவருடைய அன்பு தான் நேற்றும், இன்றும், எப்பொழுதும் மாறாது. நான் அவ்வளவு நேசிக்கிறேன். அந்த நேசிப்பு நம்ம அழக பார்த்து வரல. நம்ம ஸ்டேட்டஸ பார்த்து வரல. நம்ம படிப்ப பார்த்து வரல. நம்ம திறமைய பார்த்து வரல. நம்ம ஃபேமிலிய பார்த்து வரல. ஆதியிலங்க நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம தெரிந்து கொண்டு நம் மேல அன்பு செலுத்தி இந்த உலகத்திற்கு அனுப்பி வச்சிருக்கிறாரே. நம்ம எத்தன தடவ அவர விட்டு விலகி போறோம். நம்ம விலகி போகும்போதெல்லாம், அவர் நம்ம கைவிடாத நேசர். நம்ம விழுந்து போகும்போதெல்லாம், நம்ம எப்படியெல்லாம் தூக்கி எடுத்தார். அதுதாங்க அவரு அன்கண்டிஷனல் லவ். எந்த ஒரு பிரதிபலனும் பார்க்காம செய்ற ஒரு அகப்பே லவ். சாக்ரிஃபைஸ் லவ். அவருடைய லவ் வந்து ஃபீலிங்ஸ் இல்ல, அட்ராக்ஷன் இல்ல, சோசியல் ஸ்டேட்டஸ் இல்ல. உண்மையான அன்பு ஒரு காலும் மாறாதது.